அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்ச கிரகத்தினால் வரும் பிரச்சனைகள். ஓகேங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. அப்போ ஜோதிடம் என்றால் முன்னுக்கு பின் நிறைய விஷயங்கள் மாறி மாறி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. ஓகேங்களா? ஆக ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நீச்ச கிரகம் கெட்ட பலனை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி உச்ச கிரகம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிக்கல்களை கொடுக்கறதுக்கு, பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இல்லை, சில பேர்களுக்கு அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உச்சமான கிரகம் நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி, நல்ல பலனை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக எல்லாருமே சொல்கிறது அதுதான். ஓகேங்களா? ஆனால் அவயோகிகள் அவயோக கிரகங்கள். ஓகேங்களா? அவயோக கிரகங்கள் அதாவது 6, 8, 12 6, 8, 12 இந்த 6, 8, 12 அதிபதிகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவயோகிகள். அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது யார்? 6, 8, 12. ஓகேங்களா? இப்போ அந்த 6, 8, 12 அதிபதிகள் உச்சமானா, ஓகேங்களா, 6, 8, 12 வேற எந்த, அதாவது 6, 8, 12 அந்த அவயோக கிரகங்கள் வேற எந்த நல்ல ஆதிபத்தியத்தை பெறாத நிலையில், நல்லா புரிஞ்சுங்க, பொறுமையாக சொல்கிறேன், மெதுவாக சொல்கிறேன், வேற எந்த நல்ல ஆதிபத்தியத்தை பெறாத நிலையில் கெட்ட பலனை தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6, 8, 12 அதிபதிகள் வேறு நல்ல ஆதிபத்தியத்தை பெறாத நிலையில் கெட்ட பலனை தான் செய்வாங்க. ஓகேங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள் கும்ப லக்னம் வச்சுக்கணும். கும்ப லக்னத்திற்கு, ஓகேங்களா, கும்ப லக்னத்திற்கு சந்திரன் உச்சம். இப்போ சந்திரன் கும்ப லக்னத்துக்கு உச்சம் ஆயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றுக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் அதிபதினாவே உங்களுக்கு கடன், நோய், எதிரி, இது போன்ற பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு உச்சமாயிடுறாரு 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதி உச்சமாயிட்டாக்கா உங்களுக்கு கடன், நோய், எதிரி, இது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் நம்மளுக்கு தூக்கலாக செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அதே மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன் என்ன ஆயிட்டாரு? உச்சமாயிட்டாரு. இப்போ 8ஆம் அதிபதியில் மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி உச்சமாயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அங்கே அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே
தூக்கலாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே உச்சம் ஆயிட்டாரு, சூரியன் வந்து உச்சம் ஆயிட்டாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதனால் இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவயோக, அதாவது லக்ன சுபர்கள். லக்ன சுபர்களாக இருக்காங்க வைங்களேன். யார்? லக்ன சுபர்கள். லக்ன சுபர்கள்ன்றது யார்? 5, 9. ஓகேங்களா? லக்ன சுபர்கள் வந்து 5, 9. அப்போ அந்த 5, 9 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு எதிர்மறையான, இப்போ எனக்கு 5, 9 தான் நம்மளுக்கு திரிகோணாதிபதி. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் வேறு எந்த எதிர்மறையான ஒரு இடத்துல இருந்து எதிர்மறையான பலனை செய்கிறதுக்கு உண்டான இடத்துல இருந்தார்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை. அப்போ இந்த அதிபதி வந்து நம்மளுக்கு உச்சமாகி அவர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான அந்த வீடு, அந்த ஆதிபத்தியம் எதிர்மறையான ஒரு வீடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கேயும் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு கெடு பலன்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லக்ன சுபர், ஓகே. இப்போ லக்ன சுபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம கடக லக்னம் வச்சுங்க. கடக லக்னத்தில் குரு இருக்கார். கடக லக்னத்தில் குரு இருக்கார். இப்போ குரு என்னவா இருக்காருங்க? அங்கே உச்சமாக இருக்கார். அது இல்லாமல் திக்பலம், உச்சமாக இருக்கிறாரு, திக்பலமாக இருக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குரு எத்தனைக்கு உடையவர்? 6க்கு உடையவர். அடுத்தது 9க்கு உடையவர். அப்போ 9, 6. அப்போ இந்த இடத்துல வந்து குரு இருந்துச்சுனாக்கா இந்த வீட்டில் குரு இருந்தார், குரு இருந்தார்ல, இது இந்த வீட்டுக்கு உடையவர். ஓகேங்களா? இந்த வீட்டுக்கு உடையவர், 9ஆம் வீட்டுக்கு உடையவர், பாக்கியாதிபதி எங்கே வைக்கிறாரு? உச்சமாக இருக்கிறாரு, திக்பலமாக இருக்காரு. பாக்கியாதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திக்பலமாக இருக்கிறாரு. பாக்கியாதிபதி திக்பலமாக இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு. அதே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6ஆம் வீட்டு அதிபதி 1, 2, 3, 4, 5, 6 இல்லைங்களா? அப்போ இந்த 6ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ இது வந்து பாக்கியாதிபதி. இந்த வீடு வந்து மூலத்திரிகோண வீடு, குருவுக்கு மூலத்திரிகோண வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 2 பலனை இங்கே கெடுவேன். அப்போ இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணும். இங்கே கடன், நோய், எதிரி, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாக்கியாதிபதி, இங்கே வந்து கடன், நோய், எதிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரிசமமாக செய்யும். ஓகேங்களா? பலன் வந்து சரிசமமாக செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்ன சுபராக இருந்தாலும் எதிர்மறையான ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கும் பொழுது நம்மளுக்கு கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது சுபகிரகங்கள் வந்து உச்சம் பெற்றாங்கன்னு வைங்க. சுபகிரகங்கள் வந்து உச்சம் பெற்றாங்க. அந்த மாதிரி சுபகிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கிறப்ப கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சுபகிரகங்கள் வந்து உச்சமாக இருக்கிறப்ப ஓகேங்களா நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுபகிரகங்கள் வந்து என்னென்ன பண்ணும்? பாதக
மாரக கேந்திர இந்த மாதிரி இருக்கிற ஒரு மோசமான விளைவுகளை பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அப்படி இருக்க பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு எல்லா நிலையிலையும் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணிடும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது உச்சமானா. ஓகேங்களா? அதனால் எப்பயுமே ஒரு கிரகம் வந்து உச்சமாகுது அப்படின்னாக்க அதுக்கு ஆப்போசிட்டான வேலையும் அது செய்யும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க சுபகிரகங்கள் உச்சமானாக்க உங்களுக்கு பாதக மாரக கேந்திர இந்த மாதிரி மிகப்பெரிய விளைவுகளை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் ஒரு மோசமான பலனை கொடுக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு உச்சமான கிரகங்கள் எல்லாமே நல்லது பண்ணிடும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி சில டைமில் பார்த்திங்கன்னா பாபகிரகங்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாதகத்தில் ஓகேங்களா பாதகத்தில் கரெக்டான இடத்துல இருந்து லக்ன அவயோகராக இருந்தாலும் அவர் பாபகிரகங்களாக இருந்து ஓகேங்களா அந்த லக்ன அவயோகர்களே பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி. அப்படி இருக்கிறப்ப இந்த பாபகிரகங்கள்ன்ற இது வரிசையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தில் உயர்ந்து இருக்கின்ற ஒரு அமைப்பை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா பாபகிரகங்கள். அதனால் வந்து இந்த கிரகம் தான் நல்லது, அந்த கிரகம் தான் நல்லது, சுபகிரகம் தான் நல்லது, பாபகிரகம் தான் நல்லது அப்படிலாம் கிடையாதுங்க. சுபகிரகம் பாபகிரகம் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை, எல்லாம் கலந்தது தான் ஜோதிடம். இது எல்லாமே அப்போ தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து இன்பம் துன்பம் இதெல்லாம் கலந்தது தான். ஓகேங்களா? அப்போ கலப்பு பலனாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து ஒரு சுவாரஸ்யமாகவே நம்ம இருக்க முடியும். சும்மா ஒரே அடியாக நல்லதாகவும் இருந்தாலும் பிரச்சனை, கஷ்டங்களே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ வந்து ஒன் சைடு மட்டும், அதாவது ஒன் சைடு கேம் இது விளையாடுற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஆப்போசிட் டீமில் வந்து யாருமே இல்லை, ஆப்போசிட் கோர்ட் வந்து காலியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அங்கே என்ன இருக்குது கேமு? அப்போ இன்பம் துன்பம் இது எல்லாம் கலந்தது தான் பார்த்திங்கனாக்கா வாழ்க்கை. அதே மாதிரி ஜோதிடத்துலேயும் பார்த்திங்கனாக்கா பாபகிரகங்கள் சுபகிரகங்கள் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா கலந்தது தான். கலப்பு பலன் செஞ்சால் தான் வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா இன்பம் துன்பம் இதெல்லாம் கலந்து நம்ம அனுபவித்து நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக முடியும், ஒரு திருப்திகரமான ஒரு இதை நம்ம அடைய முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பாபகிரகம் சுபகிரகம் இது ரெண்டும் எந்தெந்த இடத்துல இருக்குது என்ன ஏது இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்து நம்ம எப்படி இருப்போம், ஒரு ஜாதகர் எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்றதை நம்ம சொல்லிடலாம். இப்போ உச்சமான கிரகங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், ஆதிபத்திய ரீதியாக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த இது இருக்குது பாருங்கள், என்னது அந்த இது கிரகங்கள்லாம் உச்சமானா ஒவ்வொரு கிரகமும் உச்சமானா என்னென்ன பண்ணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப சூரியன் வந்து உச்சமாயிட்டாருன்னு வைங்க. சூரியன் வந்து உச்சமாயிட்டா என்ன பண்ணுவார்? அதிகாரம். சூரியன் வந்து உச்சமாயிட்டா தான் அந்த அதிகாரத்தின்ற பேரில் பார்த்திங்கன்னா தான் நம்ம பண்ணுறது தான் எல்லாம் கரெக்டு அப்படின்றதில் பார்த்திங்கனாக்கா இங்கே பயங்கரமாக பண்ணுவார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹெட் வெயிட்டு அந்த தான்ற ஒரு இது அந்த இதுலேயே எல்லாத்தையும் செயல்படுத்துவார். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆகி நிறையா பிரச்சனைங்க இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்தது சந்திரன். சந்திரன் வந்து உச்சமானா இவர் ஆல்ரெடி மனோகாரகன்.
ஓகேங்களா. சந்திரன் வந்து மனோகாரகன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ளேயே போட்டுட்டு ஒரு அதீத கற்பனை. ஏன்னா உச்சம் சூரியன் வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஹாட்டான மாபெரும் ஒளி கிரகம் யார், சூரியன். அந்த சூரியன் வந்து உச்சமானாக்கா அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அவங்களுடைய அந்த அதீத இது என்னது, அதிகாரம். அதிகாரம்னாவே உங்களுக்கு அதீத தான். அதை விட இன்னும் மேலே அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த சூரியன் வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப அங்கே நிறைய நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனோகாரன்றப்ப அதீதமாக கற்பனையை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இது வளர்த்துக்கிட்டு அவங்க அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நிறைய பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங் என்று சொல்லக்கூடிய, அதாவது மூட் ஸ்விங். ஓகேங்களா. மனோகாரகன் மூட் ஸ்விங் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு உச்சமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மனசை வந்து டக்குன்னு மாற்ற எல்லாம் ஸ்பீடு. ஏற்கனவே சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது ஸ்பீடான கிரகம். அப்படியே இருக்கு. உச்சமான எப்படி இருக்குங்க, ரொம்ப கற்பனை திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து நீர் கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணினால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. தண்ணினால் சில பிரச்சனை இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனசு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். ஓகேங்களா. மனசு அதாவது சைக்காட்ரிக். ஓகேங்களா. மன தத்துவம் அதாவது மனசளவில் பாதிப்பு வர்றது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உச்சமானவங்களுக்கு, சந்திரன் உச்சமானவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து டக்குன்னு எந்த ஒரு முடிவும் டக்குன்னு மாற்றுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை, ஏன் மாற்றுறாங்க, என்ன இதுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் சந்திரன் உச்சமானாலும் இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் சொல்ல போனாக்கா உச்சமாகிறது வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது பாசிட்டிவை பற்றி ஒன்றும் நம்மளுக்கு இது இல்லை. ஆனால் அந்த நெகட்டிவ் வந்து என்னென்ன பண்ணோம் அதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து உச்சமானா என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணும். அடுத்தது செவ்வாய் வந்து உச்சமானா என்ன பண்ணுவாருங்க. செவ்வாய் நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கோபம், முன்கோபம் பயங்கரமாக இருக்கும். அதில் செவ்வாய் உச்சமாயிட்டா அவ்வளோதான், அவர்கிட்ட யாருமே நிற்க முடியாது. ஓகேங்களா. செவ்வாய் வந்து உச்சமானவர்கள்ட்ட பயங்கர முன்கோபம், பயங்கரமான கோபம், பயங்கரமான துணிச்சல், பயங்கரமான ஒரு ஆத்திரம்லாம் வந்து கோபம்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகேங்களா. அடுத்தது குத்துறது, வெட்டுறது. ஓகேங்களா. ரத்தம் அடிக்கிறதுனால திடீர்னு அடிக்கிறது, தகராறு பண்ணுறது. ஓகேங்களா. அவங்க எதுக்கு வந்து கோவம் வந்துச்சு, எதுக்கு அடிக்கிறாங்கன்றதே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னாக்க அவங்களுக்கு சல்லுன்னு கோவம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடித்து பார்த்தீங்கன்னா ரத்த காயம் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த செவ்வாய் உச்சமானா அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா. அதனால் செவ்வாய் வந்து உச்சமாகிறது நம்ம அதை மட்டுப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அது பார்க்கணும். பொதுவாக மட்டுப்படுறது அப்படின்னாவே உங்களுக்கு இதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. சொல்லிவிட்டு அடுத்து நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் உச்சமாகி இந்த மாதிரி இதெல்லாம் அடிக்கிறது, குத்துறது, கொலை பண்ணுறது, அதனால் பிளட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே. ஒரு மருத்துவர் வந்து கத்தி எடுக்கிறாரு. கத்தி எடுத்தாக்க என்ன நடக்கும், அடியால் கத்தி எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, மருத்துவர் வந்து கத்தி எடுத்தா போகிற உயிரை வந்து காப்பாற்றப்படும். போகிற உயிரை வந்து காப்பாற்றப்படும். இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற உடம்பை வந்து அடித்து காயப்பட்டு இவர் வந்து உயிர் போக வைப்பார். ஓகேங்களா. இது அடுத்தது ஒரு சில நேரத்தில் ரொம்ப அவசரம் இல்லைங்களா, கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த செவ்வாய் உச்சமானவங்க பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்களே வந்து இவங்களை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் சான்சஸ்லாம் திடீர்னு வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா
இவங்க உயிரை இவங்களே மாச்சிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த தற்கொலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த செவ்வாய் உச்சமானவங்க எல்லாருக்கும் கிடையாது. நம்ம வந்து பொதுவாக சொல்கிறோம். அதுலேயே வந்து மற்ற கிரகங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப செவ்வாய் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து இது பண்ணலாம். அதனால் இது செவ்வாய் ஒரு ஒரு ஜாதகம் வந்து உச்சமாக இருக்குது, உடனே நம்மளுக்குள்ள இப்படிலாம் நடந்துருமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா, அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம வந்து செவ்வாயோட கேரக்டர் சொல்லிகிட்டு இருக்கிறோம், பொதுவானதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்படி இருக்கிற போது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருக்குது, ஓ நம்ம இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்க கூடாது. ஓகேங்களா, அதனால் இது ஒரு இது. அடுத்தது இப்போ நான் சொன்ன பாருங்க, உச்சமாகிற கிரகம் பொதுவாக நான் சொல்கிறேன் பாருங்க, உச்சமாகிற கிரகம் வந்து எப்பயுமே வந்து அது காரகத்துவத்தை வந்து பயங்கரமாக பண்ணும். என்னது காரகத்துவத்தை வந்து ரொம்ப தூக்கலாக பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அளவுக்கு மீறி எந்த ஒரு இது நடந்தாலும், ஒரு காசே வருது இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்மளுக்கு வருது, ஒரு அளவுக்கு மீறி ஏதாவது வருது, இல்லை தண்ணியே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமாக அளவுக்கு மீறி நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கனாக்கா அங்கே பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வீட்டுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறது தண்ணியெலாம் வந்து கண்டிப்பாக வேணும், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்க பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து ஆற்றுல நல்லா ஃபுல்லாக வந்து திடீர்னு அந்த தண்ணி வந்து வீட்டு ஃபுல்லாக இது வந்துச்சுன்னா என்ன ஆகும், வெள்ளம் வந்துச்சுனாக்கா வீடே முழிக்கிறோம், அங்கே பிரச்சனை. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் உச்சமாச்சுனாக்கா, எந்த ஒரு கிரகம் உச்சமானாலும் சரி, செவ்வாய் மட்டும் கிடையாது, பொதுவாக எந்த கிரகம் உச்சமானாலும் நம்மளுக்கு வந்து அங்கே பிரச்சனையோடு தான் நம்ம வாழ்க்கையை வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் உச்சம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகணும், அந்த உச்சமாகிறது மட்டுப்படணும். ஓகேங்களா, அப்போ மட்டுப்படணும்னாக்கா அப்போ வந்து பாபகிரகங்கள் வந்து அப்போ வந்து ஒரு சுபகிரகங்கள் வந்து உச்சமாச்சு அப்படின்னாக்கா அங்கே பாபகிரகங்களோட சம்பந்தம் ஒரு நல்ல விதமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டுப்படும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சில டைமில் வந்து பாபகிரகங்கள் வந்து ரொம்ப மோசமான இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உச்சமாக இருந்து ரொம்ப அதீத ப்ராப்ளத்தை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த செவ்வாயோட இதை மட்டுப்படணும். செவ்வாயில் பொதுவாக எல்லா கிரகமும் உச்சமானாலும் ஓகேங்களா மட்டுப்படணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணணும், சுப கிரகங்களோட இணைவு இல்லை பார்வை இல்லை லக்ன சுபரோட இணைவு இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஓகேங்களா, தொடர்பு, இணைவு அல்லது தொடர்பு, ஏதோ ஒரு விதத்தில் வந்து தொடர்பில் இருக்கணும். அப்படி இருந்தாக்க உங்களுக்கு அந்த எந்த ஒரு இதை இப்போ சுக்கிரன் வந்து உச்சமானாலும் சரி, எது உச்சமானாலும் சரி, அந்த வேலை செய்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மட்டுப்படுறப்ப அப்போ 50-50 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கிரகம் உச்சமானாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை வராது. ஓகேங்களா, அது நல்ல கிரகமாக இருக்கட்டும் கெட்ட கிரகமாக இருக்கட்டும், எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சமாக ஆகிறது வந்து அதை கொஞ்சம் மட்டுப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மட்டுப்படுறப்ப 50-50 இல்லைன்னா 60-40 அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் நல்ல விதமாக அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, சரி, அடுத்தது செவ்வாய் சொல்லியாச்சு. அடுத்தது புதன். புதன் உச்சமானா என்னது, இவர் வந்து அறிவு, இவர் ஒரு அறிவு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, அப்போ அறிவு சம்மந்தப்பட்டதுன்னா இவர் வந்து நார்மலாக வந்து புதன் வந்து நார்மலாகவே அறிவு சம்மந்தப்பட்டது, இதில் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதிமேதாவி, பயங்கரமான புத்திசாலி, பயங்கர அதிமேதாவி. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு நினப்பில் வந்து இந்த ஜாதகர் இருப்பார், புதன் உச்சமான அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பார், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பார். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு நினப்பில் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுவே பாதகமாக முடியும். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அறிவு பயங்கரமாக இருக்குது, நம்மள்கிட்ட யாருமே வந்து போட்டி போட முடியாது, யாரும் பேச முடியாது, நின்று பேச முடியாது யாரும் அப்படின்னு இவரே ஒரு கற்பனையில் அந்த ஒரு ஹெட் வெயிட்டில்
ஏன்னா அறிவுன்றப்ப உங்களுக்கு என்னது மூளை சம்மந்தப்பட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பேச்சே வித்தியாசமாக இருக்கும். அதிகமாகவும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஆள்கிட்டலாம் பேச மாட்டாங்க, பெரிய லெவலில் இருக்கிற ஆள்கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவு எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குதோ அதே மாதிரி ஒருத்தங்க வந்து யாராவது இந்த ஜாதகருக்கு இந்த புதன் உச்சமாக இருக்கவங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அந்த அறிவுரையை வந்து கேட்கவே மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இவங்க வரும். ஓகேங்களா? அதனால் வந்து எப்பயுமே அந்த புதன் உச்சமாக இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா இந்த அட்வைஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். மொத்தத்தில் புதன் வலுத்து இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு புதன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவே பார்த்திங்கனாக்கா அவங்கள அழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புதன் வந்து எப்பயுமே உச்சமானாக்கா அவங்க வந்து மட்டுப்படணுனாக்கா அதனால தான் பார்த்திங்கனாக்கா அந்த சூரியனும் புதனும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே போயிட்டுருப்பாங்க. ஏன்னா சூரியன் தான் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஒரு 50-50 பாபகிரகம். ஓகேங்களா? இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது யார்? புதனுக்கு முடிஞ்சு குரு உச்சமானாக்க இவர் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷன். ஏன்னா குருனாவே அவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் இல்லைங்களா? அப்போ அந்த பெரிய மனுஷன் தன்மையில் அவர் என்ன பண்ணுவார்? தனக்கே இல்லைன்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார் மற்றவங்களுக்கு. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து நம்ம நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஜோதிடத்தில் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா? குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் தான் நல்லா இருக்கும், நல்ல பலனை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இருக்கிற இடத்த கெடுத்து தான் அப்போ வந்து குரு உச்சமானவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? தன்னை வந்து தனக்கே இல்லைனாலும் எடுத்து கொடுத்துருவாங்க, மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த குரு உச்சமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு யாராவது வந்து எதாவது கேட்குறாங்கன்னா வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு செலவுக்கோ இல்லை வீட்டில் இருக்க பொருளோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டவனே எடுத்து கொடுத்துருவாங்க. அதேமாதிரி பொது காரியங்களுக்கும் பார்த்திங்கன்னாக்கா எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ குரு பொறுத்த வரைக்கும் தனக்கு இல்லைனாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் இல்லை தனக்கே இருக்குது, பணம் இருக்குது, பொருளாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு பொது காரியத்துக்கோ இல்லை கோயில் கட்டுறாங்க, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு பார்த்திங்கனாக்கா எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் சரி எடுத்து கொடுத்துருவாங்க. யார்ட்டையும் கேட்காம எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்க பொருளே எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் குரு. அப்போ அந்த குரு வந்து உச்சமானாக்கா எப்படி இருக்குங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் உங்களுடைய இதில் அப்படின்னு சொல்லி யாராவது சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கோயிலை கட்டுறேன், கும்பாபிஷேகம் பண்ணுறேன், ஓகேங்களா? கோயிலை கட்டுறேன், கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நிறைய சொத்துலாம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதையும் விற்று எல்லாத்தையும் கோயிலுக்கு எல்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து குரு வந்து உச்சமானா அந்த மாதிரிலாம் ஒரு பொதுவான கேரக்டர். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்லேயே வந்து ரொம்ப சிரமம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிரமம். அந்த பசங்களுக்கே ஒரு நல்ல இது பண்ணல. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு தானம் தர்மம் கோயில் ஈல்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் கடைசியில் ஏகப்பட்ட சிக்கலாகி
ரொம்ப ப்ராப்ளம், ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க கடைசியில். ஓகேங்களா? அந்த பேரை கூட நான் இப்போ சொல்லக்கூடாது, சரி இருந்தாலும் சொல்கிறேன். அவர் பேரே குரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் அந்த அந்த எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்தவர் ரிட்டையர்ட் ஆன பணத்தை பார்த்திங்கன்னா முழுக்க பொது சேவைக்கு, கோயில், ஆன்மீகம் அந்த மாதிரி இருக்க கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சிட்டாரு. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் ரொம்ப சிரமப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு. சரி அதை விடுங்க, இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அது குருன்னு சொன்னோன்னு டக்குன்னு அவரும் எனக்கு இது ஞாபகம் வந்துட்டார், அதனால் நான் சொன்னேன். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா குரு இருந்தால் இப்படி இருந்தால் டோட்டலாக முடிச்சிடுறது. இல்லை அப்படின்னா இருந்தால் இப்படிங்க. கஞ்சன்னா சும்மாலாம் இல்லை, பயங்கரமான கஞ்சன். ஒரு பைசா பாக்கெட்லேருந்து, ஆனால் பயங்கரமாக காசெல்லாம் பயங்கரமாக வச்சுருப்பாங்க, சொத்துலாம் பயங்கரமாக இருக்கும், கேஷும் பயங்கரமாக இருக்கும், எல்லா விஷயத்துலையும் பொருள் இது மாதிரி கொண்டு எல்லாமே நிறையா இருக்கும். ஆனால் இவங்கள்ட்டேருந்து பைசா வெளியே வராது, ஒரு பைசா வெளியே வராது. ஓகேங்களா? இருந்தால் இப்படி இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த குரு சம்மந்தப்பட்டதை நம்ம சொல்லணும்னா ஒன்று அப்படி இல்லைன்னா இப்படி. அடுத்தது குருக்கு அப்புறம் சுக்கிரன். இவர் உச்சமானா அவரோட கேரக்டர் என்னங்க? அவரோட கேரக்டர் குரு எப்பவுமே என்னது? ஆடம்பரம், காமம், ஓகேங்களா? இதுதான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு இது சுக்கிரன் உச்சமானா என்ன ஆகும்? இதெல்லாம் தூக்கலாக நடக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தூக்கலாக நடக்கிறப்ப உங்களுக்கு இதனால் நிறைய பிரச்சனை வரும். ஓகேங்களா? சமூகத்தில் நிறைய பிரச்சனை வரும். பெண்கள் சம்மந்தப்பட்டதில் ஒன்று பெண்களுக்கு பிரச்சனை, இல்லைன்னா பெண்களால் பிரச்சனை, எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? ஆக மொத்தம் ஆடம்பரம், காமம், தாம்பத்தியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இது மட்டுப்படணும். ஓகேங்களா? இது மட்டுப்படணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான அமைப்பில் கிரகங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது சுக்கிரனுக்கு அப்புறம் சனி. சனி உச்சமானா என்ன பண்ணுவாருங்க? அவர் உழைச்சிக்கிட்டே இருப்பார். அவர் உழைப்பாளி, உழைச்சிக்கிட்டே இருப்பார், நல்லா உழைப்பார். ஓகேங்களா? மெதுவாக வேலை செஞ்சாலும் நல்லா உழைப்பாளி, நல்லா செய்வார். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சோம்பேறியும் கூட. ஓகேங்களா? அதே சமயத்தில் சோம்பேறியும் கூட. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி உச்சமானாக்கா எந்த அளவுக்கு உழைப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோம்பேறியாகவும் இருப்பார். இது இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நம்ம சொல்லலை. இதெல்லாம் உச்சமானால் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதனால் சனியோட முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு சூரியன் சொன்னோம், சந்திரன் சொன்னோம், செவ்வாய் சொன்னோம், அடுத்தது புதன், குரு, சுக்கிரன், சனி. ஓகேங்களா? ராகு இது தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ மற்ற கிரகங்கள்லாம் நம்ம உச்சமாச்சு அப்படின்னா அது மட்டுப்படணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு லக்ன சுபர்கள் தொடர்பு இருக்கணும், இல்லை இயற்கை சுபர்களோட தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தாக்கா இந்த மாதிரி உச்சமான கிரகங்கள் தேவையில்லாமல் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கறது அது மட்டுப்படுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லதாகவே எல்லாமே நடக்கும். அப்போ பிரச்சனைகள் அதிகமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வராது, உச்சமான கிரகங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் பொதுவாக உச்சம் நீச்சம் ரெண்டுத்துக்குமே நம்ம இது பொதுவாக சொல்லலாம். ஓகேங்களா?
நீச்சமாக ஒரு கிரகம் நீச்சமாகி போச்சு, அவங்க அவ்வளோதான், மேலே வரமாட்டாங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்துலேயே வந்து நீச்சமானவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? பங்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து பொதுவாக வந்து நீச்சம் உச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து லக்ன சுபர்களோட தொடர்பு இருக்கணும். இல்லை அப்படின்னாக்கா இயற்கை சுபர்களோட தொடர்பு இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன லக்னம். ஓகேங்களா? புதன், சுக்கிரன், அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே புதன் வந்து என்ன ஆகிட்டாரு, நீச்சம் ஆகிட்டாரு. புதன் வந்து நீச்சம் ஆகிட்டாரு. இங்கே சுக்கிரன் வந்து உச்சமாயிட்டார். அப்போ அந்த சுக்கிரன் உச்சமானால இங்கே புதன் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாப கிரகங்களோட தொடர்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சுபத்துவமான கிரகம் பாப கிரகம், புதன் வந்து நீச்ச பங்கம் அப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூப்பராகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஜாதகம் நம்ம இது டக்குன்னு மறந்துருச்சு, அதனால தான் நம்ம எடுத்து பார்த்தேன். ஓகேங்களா? இந்த ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, நம்மளுடைய ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜியோட ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்காரு, ஃபஸ்ட்டு புதன் நீச்சம் ஆயிடுச்சு, சுக்கிரன் வந்து உச்சம் ஆயாச்சு, சுக்கிரன் வந்து உச்சம். இங்கே அரை பாபர் வந்து 10ஆம் இடத்துல. ஓகேங்களா? 10ஆம் இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜீவனஸ்தானத்தில் இவங்க 3 பேரும் உட்காந்துருக்காங்கன்னா அப்போ என்ன ஆகும், புதனுக்கு உண்டானது தூக்கலாக நடக்குது. 2வது லக்னம் வேற மிதுன லக்னம். ஓகேங்களா? மிதுன லக்னம் ப்ளஸ்ஸு பாவகிரகம் நீச்சம், பாவகிரகம் சுபகிரகம், லக்ன சுபர் வந்து உச்சமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா பிரச்சனையே வராது. அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அது எல்லாமே வந்து ஈஸியாக அனுபவிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தசாபக்தி, ஓகேங்களா, ஜாதகம் வந்து நல்லா வெயிட்டாக இருந்தாலும் தசாபக்தி சப்போர்ட் பண்ணணும், தசாக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். என்னடா இது இப்படி வந்து நான் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஜாதகம் நல்லா வெயிட்டாக இருந்தாலும், அதாவது வெயிட்னா என்னங்க, நல்லா யோக ஜாதகமாக இருந்தாலும் நம்மளுக்கு தசாபக்தி சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த முந்தானத்தை கூட ஒரு ஜாதகம் போட்டேன். நேற்று தான் போட்டேன். ஓகேங்களா? நேற்று போட்டதில் அந்த ஜாதகத்தில் ஒரே நிமிஷம் போடுறேன் பாருங்கள். என்ன லக்னம் மறந்து போச்சு, என்ன லக்னம், கன்னி லக்னம். கன்னி லக்னம், லக்னத்துலேயே வந்து சந்திரன். இப்போ ராசி லக்னம் ரெண்டுமே இது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் இருந்துச்சு, இங்கே சனி இருந்துச்சு, இங்கே ராகு, அப்புறம்
இங்கே பார்த்தீங்கன்னாக்கா புதன், இங்கே சூரியன், குரு. ஓகேங்களா? இங்கே கேது. 9 கிரகம் வந்துருச்சுங்களா? 1 2 3 4 5 6 7 8 தான் வருது. இங்கே இன்னும் ஒரு சுக்கிரனா இங்கே? ஆமாம். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. இப்போ இந்த சுச்சுவேஷன் இங்கே பாருங்கள், ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் தான். ஜாதகத்தை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. நேற்று தான் எடுத்தேன். ஏதாவது என்ன ஹெட்டிங் என்னன்னு போட்டேன், முற்பகுதியில் வறுமை, பிற்பகுதியில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட அந்த ஜாதகத்தோட அமைப்பு இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன, இது பார்க்குறப்ப பாருங்க, குரு உச்சமாக இருக்கிறாரு. குரு வந்து இங்கே பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு, மகரத்தையும் பார்க்குறாரு. ஓகேங்களா? பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம தான் பொதுவாக சொல்லலாம் இல்லைங்களா, எப்பயுமே என்ன சொல்லுவோம், ஒரு ஜாதகம் வந்து வளர்பிறை சந்திரன் இல்லைன்னா பௌர்ணமி சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தால் எப்பயுமே பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என்ன சொல்லுவோம், வளர்பிறை சந்திரன் இல்லைன்னா பௌர்ணமி சந்திரனாக இருந்தாக்க ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து காலகாலத்தில் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஜாதகத்தில் பாருங்கள், நல்ல பௌர்ணமி. ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு காலகாலத்தில் எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் வந்து அவர் அதாவது ஒரு 60% ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், அதான் இப்போ இருக்கிற வரைக்கும் ஸ்டார்டிங் டு இப்போ இருக்கிற வரைக்கும் ஆவரேஜாக கூட அவர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நேற்று நான் சொல்லலை. ஓகேங்களா? என்ன காரணம்னா, புதன் நீச்சம். ஓகேங்களா? பௌர்ணமி அமைப்பில் இருந்தாலும் சுக்கிரன் பாருங்கள் 8ஆம் வீட்டில் இருந்து அவர் வந்து பிறந்த இடத்துல இல்லை, 8 சுபத்துவம், 12ஆம் அதிபதி சுபத்துவம். ஓகேங்களா? அப்போ வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டது அங்கே போய் அவர் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை. பட் இருந்தாலுமே வந்து பிறந்த ஊரில் இல்லை. ஏன்னா 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு என்னது, சுக்கிரன். அப்போ வந்து சுபத்துவன்றனால உங்களுக்கு பிறந்த ஊரில் இல்லாமல் அங்கே போயிட்டாரு. அது ஓகே, அதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இங்கே சுக்கிரன் வந்து இது குரு வந்து வக்ரமாயி உச்சமாயிருக்காரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இங்கே பார்க்குறாரு, 3 இடத்த பார்க்குறாரு. ஏன் இவரால் வந்து பெருசாக அனுபவிக்க முடியல அப்படின்னா, அவருக்கு தசாபக்தி சப்போர்ட் பண்ணல பெருசாக. ஓகேங்களா? பின்னால் இப்போ தான் வந்து அவருக்கு தசாபக்தி, அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராகு இருந்தாலும் கூட சனி இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கெடுக்கிறது தான். அதனால் ராகு தசையிலேருந்து கொஞ்சம் பெருமூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. மற்றபடி அவர் பிறந்தது சந்திர தசை. ஓகேங்களா? சந்திர தசை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை. செவ்வாய் வந்து என்னது, ஒரு தோஷ அமைப்பில் இருக்குது. என்னதான் குரு வீட்டில் இருந்தாலும், குரு வீடு கொடுத்தவர் வந்து உச்சமாக ஆயிருந்தாலும் இவர் சுகங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான காரணம் இங்கே சுகஸ்தானம், அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம். ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயுமே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குது அப்படின்னா சுபகிரகங்களோட பார்வை, பாவகிரகங்களோட பார்வை இதெல்லாம் இருந்துச்சு. சுபகிரகங்களோட பார்வை இருந்துச்சுன்னாக்கா புதன் இப்போ சப்போஸ் இங்கே இல்லைன்னு வைங்க, இந்த சூரியன் வந்து இங்கே இல்லை, இவர் இங்கே மட்டும் இப்படி இருக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாவும் இங்கே இல்லை, வேறு எங்கேயாவது இருக்காருன்னு வைங்க. இப்போ இங்கே என்ன ஆகும், நீச்ச பங்கமாயிட்டு கேந்திராதிபத்திய தோஷத்தில் முழுக்க இருக்கிறாரு. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல சூரியன் சம்மந்தப்படுறாரு, பாவகரம் சம்மந்தப்படுறாரு.
10வதுக்கு செவ்வாய் பார்வை வேற இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்கிறது வந்து 2 பாபகிரகங்களோட சம்பந்தம் இருக்கிறனால இங்கே சுபத்துவம் வேற. பாருங்க, 2 பாபகிரகங்களோட சம்பந்தம் இருக்குது. குருவும் பார்க்குறாரு. சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி பொருந்திய சந்திரன், பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இங்கே என்னது 50-50 அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? 50-50 அப்படின்னாக்கா உங்களுக்கு 50% வந்து அனுபவிக்கிற மாதிரி அனுபவிப்பார். ஓகேங்களா? அதனால் இன்னொரு 50% பார்த்தீங்கன்னா அனுபவிக்க மாட்டார். அப்படி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா கேந்திராதிபத்திய தோஷம் வந்து எப்பயுமே வந்து பாவகங்களோட சம்பந்தம் இருந்துச்சு, பாவகங்களோட பார்வை இருந்துச்சு, இல்லை தொடர்பு இருந்துச்சு, இல்லை கூடவே இருக்கிறாரு, சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாக்கா முழுசாக வேலை செய்யாது அப்படின்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இது நிறையா ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் எடுக்க முடியாது. பவர் குறையும், அதோட தாக்கம் குறையும். கேந்திராதிபத்திய தோஷத்தோட தாக்கம் குறையும். முழுக்க வந்து இது தனிச்சு இருந்தாக்கா அந்த கேந்திராதிபத்திய தோஷம் முழுமையாக வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும்? தசையில் வேலை செய்யும். அப்போ இந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் வந்து பெருசாக வந்து மேலும் 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 எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறார் வழியா, உழைச்சிக்கிட்டே இருக்கிறார் வழியா, இப்போ வரைக்கும் எல்லாம் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிற வழியா. ஆனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னாக்கா அதான் நிம்மதியான வாழ்க்கைனாக்கா மற்றவங்க, அதாவது இவருனால மற்றவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பெருசாக இல்லை அப்படின்றத நேற்றே நான் சொன்னேன். ஓகேங்களா? இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்து எப்பயுமே வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடியது. ஓகேங்களா? கேந்திராதிபத்திய தோஷம் வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடியது. தசையில் வந்து நம்ம பாவத்துவத்துக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன தசை நடக்க இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா புதன் தசை தான் நடக்குது. புதன் தசை, புதன் பக்தி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. புதன் தசை, புதன் புக்தி. அப்போ கேந்திராதிபத்தி தோஷம் இங்கே பாவத்துவமான தொடர்பு, செவ்வாயோட பார்வை, அதே மாதிரி சூரியன் இணைவு அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னொரு வீடு. இந்த வீடு வந்து குருவோட வீடு. எப்பவுமே உபய இலக்கணங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக வரும். ஓகேங்களா? இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உபய இலக்கணங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தோட பாதிப்பு அதிகமாக வரும். நல்ல வேலை இவருக்கு சூரியனும் செவ்வாய் பார்வை இருக்கிறனால. இன்னொரு விஷயம் பாருங்கள், செவ்வாயும் பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் இருந்தால் பார்க்குறாரு. குரு வீடு கொடுத்த குரு வந்து உச்சமாக இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வையும் சுபத்துவமான பார்வை தான். ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை சுபத்துவமான பார்வை தான். அங்கே கெடு பார்வை கிடையாது. அதே மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு. குருவே பார்க்குறாரு, உச்சமான குரு பார்க்குறாரு. ஆனால் வக்ரமாய் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ வக்ரம் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு இயல்புக்கு மாறான தன்மை, இயல்புக்கு மாறிய தன்மை, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பார்வை இருக்கும். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறிய பார்வையாக இருக்குது 3ஆம் இடத்துல. அப்போ இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்தா சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. சந்திர அதியோகனாவே அந்த சூப்பர். ஐயா ஆதித்ய குருஜி கூட பார்த்தீங்கன்னாக்கா சந்திர அதியோகத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நான் வந்து அதையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஜாதகத்திலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து சந்திர அதியோகத்தை உண்மையாக சொல்ல போனாக்கா இவ்வளோ ஜாதகங்கள் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 2750 கிட்டத்தட்ட ஒரு 3000 ஜாதகம் பார்த்துட்டேன். ஆனால் இந்த 3000 ஜாதகத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா சந்திர அதியோகத்தில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஜாதகம் தான் எனக்கு உதவ ஜாதகம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கிறாருன்றது, அதாவது என்னை விட பெரியவர். ஓகேங்களா? நான் அதாவது எனக்கும் அவருக்கும் ஒரு 15 வயசு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து இவர் எப்படின்றத நான் பார்த்துருக்குறேன். அப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ வரைக்குமே வந்து சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் ஃபினான்ஷியலாக பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிட்டார். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர அதியோகத்தில் இருக்கிற ஒரு ஜாதகம் வந்து அது சந்திர அதியோகத்தில் இருக்கிறனால தான் அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாக இந்த அளவுக்கு வந்து இது ஓரளவுக்கு வந்திருக்கிறாரு. ஓரளவுக்கு திருப்தியாக தான். அதான் 50-50 சொல்லிட்டாங்களா? அதான் 50-50 சொல்லியாச்சு. 50க்கு 50 அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் என்ன பண்ணும் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த இடத்த பாதிக்கும். அந்த இடம் யாரோட இடம்? கலத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம். ஓகேங்களா? மனைவி ஸ்தானம் அப்படின்றப்ப அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம். அது இல்லாமல் நிஷ்பலம் வேற. நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன் இல்லைங்களா, நிஷ்பலம். புதன் இங்கே இருந்தால் திக்பலம், அப்போ இங்கே இருந்தால் நிஷ்பலம். அப்போ நிஷ்பலமாக இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து இந்த பார்ட்னர், வாழ்க்கை துணையோட அவர் அந்த வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒரு இதில் இருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த ஜாதகர் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் வந்து, ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை பார்த்தாக்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த பாவத்துவத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலை செய்யும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து சூரியனும் இல்லை, செவ்வாய் பார்வையும் இல்லை. ஓகேங்களா? குரு பார்வை மட்டும் இருக்குது, சந்திரன் மட்டும் பார்க்குறாரு. சந்திரன் வந்து இது வளர்பிரியா இருக்கார். சூரியன் சப்போஸ் இங்கே இருக்கிறாரு, இல்லை சூரியன் இங்கேயே இருக்கிறாரு, இல்லை சூரியன் இங்கே இருந்தால் கூட பிரச்சனை வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சந்திர அதிகம்ன்றப்ப மினிமம் சுபத்துவம் இங்கே வரும். சரி, நம்மளுக்கு சுபத்துவம் தான், நம்மளுக்கு வந்து பாவத்துவம் தானே இருக்கக்கூடாது. அப்போ சுபத்துவமாக வந்தால் வந்துட்டு போகுது. அப்போ சூரியன் இங்கேயோ இருந்தாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து புதன் மட்டும் இருந்திருந்தா, சூரியன் இல்லாமல் புதன் மட்டும் இருந்திருந்தா இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? இந்த ஜாதகருக்கு மேரேஜ் ஆயிருக்காது. இந்த ஜாதகருக்கு மேரேஜே ஆயிருக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்த பாதிச்சு தான், இந்த இடம் பாதிச்சிருந்தால பாதிப்பு என்ன பாதிக்கும்? ஒன்று திருமணம் ஆகாது, இல்லை திருமணம் ஆனாக்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரியறதுக்கு உண்டான அமைப்பு. ஆக மொத்தம் கல்யாணமே நடந்தால் கூட ஒரே வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க பாட்டுக்கு 2 பேரும் தனித்தனியாக இருப்பாங்க, தனித்தனி சமையலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி போயிட்டு 2 பேரும் ஒன்றாவே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஜாதகங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஒரு 7-8 ஜாதகம் இருக்குது அந்த மாதிரி. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாபகர்களோட சம்பந்தம் இருக்கிறனால இவருக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகிட்டு ஒரு 50-50 அப்படின்ற மாதிரி இவர் லைஃப் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? நேற்று இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்து, கேந்திராதிபத்திய தோஷன்றது மனசில் நான் வச்சுருக்கேன், ஆனால் நான் சொல்லிட்டேன்னு நினச்சேன். ஆனால் வந்து இது ரெக்கார்ட் பண்ணி வீடியோ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேந்திராதிபத்திய தோஷன்ற ஒரு வேர்டே நான் சொல்லலை. ஓகேங்களா? அதனால் நல்ல வேலை இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்தோன்னா ஐயா ஆதித்ய குருஜியோட ஜாதகத்தை போட்டோன்னா டக்குன்னு எனக்கு புதன் இங்கே இது நீச்சமாச்சு இல்லைங்களா அவருக்கு, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீச்சன்றோன்னா டக்குன்னு எனக்கு இது நினப்பு வந்துச்சு. அதனால் வந்து இந்த ஜாதகத்தை போட்டேன். ஓகேங்களா? அதனால் இது ஒரு ஜாதகம். இப்போ நம்ம உச்சத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. உச்சத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதாவது 4-5 ஜாதகம் இருந்துச்சு. அதில் வந்து 4 ஜாதகம் எந்த நோட்டில் எழுதுறேன்னு தெரியல, அது போயிடுச்சு. ஆனால் இந்த நோட்டில் வந்து ஒரு உச்சமான ஜாதகம் ஒன்று இருக்குது. அதை நான் வந்து ஜாதகத்தை வந்து போட்டு சொல்லணுன்றதுக்காக, நான் வந்து பலன் சொல்கிறதுக்காக உங்களுக்கு போடல. அது அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம் என்கிட்ட. 7-8 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் பலன் சொல்லி அனுப்பிச்சி விட்டேங்க. மிதுன லக்னம், சந்திரன் அங்கேயே இருக்காரு, சனியும் அங்கேயே இருக்கிறாங்க. குரு உச்சம், கேது இங்கே போட்டால் ராகு இங்கே வரும் இல்லைங்களா, ராகு, செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புரிஞ்சுங்களா? 9, 2, 3, 4, 5, 6, 7,
8, இன்னும் 1 புதன். ஓகே, பார்த்தீங்கன்னா 9 இது வந்துருச்சு. 9 கிரகங்கள் நம்ம போட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 கிரகம் போட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த உங்களுக்கு ஈஸியாக போட்ட உடனே உங்களுக்கு டக்கு அப்படியே பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் வந்து முழுசாலாம் சொல்லலை, முழுசாக பலன் எடுக்கலை. ஓகேங்களா? இந்த உச்சம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகே, உச்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உச்சம் லக்னம் வந்து மிதுன லக்னம், சந்திரன் சனி லக்னத்தில் இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் சனி இருந்தால் என்னது? ஓகேங்களா? சந்திரனும் சனியும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் கூட ஆமாம், 12 2. ஓகேங்களா? 12 2. எது 12? சந்திரன் வந்து 12 டிகிரி, சனி வந்து 2 டிகிரி. ஆமாம், 2 டிகிரி. ஓகே, 12 2. இருந்தாலும் நம்மளுக்கு 13 டிகிரிக்குள்ளே வந்தால், இப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 10 டிகிரி வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 13 டிகிரிக்குள்ளே வந்துச்சுக்குனாக்கா உங்களுக்கு இணைவு இருக்குது. அப்போ 10 டிகிரி அப்போ இணைவு இருக்குது. அப்போ இந்த இடத்துல புணர்ப்பு தோஷம். ஓகேங்களா? சந்திரனும் சனியும் ஒன்று சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம். அப்போ அந்த புணர்ப்பு தோஷத்தில் இந்த ஜாதகர் லக்னத்திலே இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அடுத்தது 2ஆம் வீட்டில் குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாக இருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வக்ரமும் கிடையாது, வக்ரம் இல்லை. பாருங்கள், சூரியன் இங்கே இருக்கார். 1 2 3 4 5 இங்கே இருந்தால் வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. 6 7 8. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வக்ரம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு உச்சமாகி கரெக்டாக எங்கே பார்க்குறாரு? இங்கே கேதுவை பார்க்குறாரு. அடுத்தது உச்சமான குரு உச்சமான செவ்வாவை பார்க்குறாரு. அதனால் அடுத்தது உச்சமான குரு உச்சமான சுக்கிரனை பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது உச்சமான குரு சுக்கிரனை பார்க்குறாரு. அடுத்தது உச்சமான சுக்கிரன் வீட்டை உச்சமான சூரியன் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு கேது இங்கே புணர்ப்பு தோஷம். ஓகேங்களா? இந்த ராகு கேது இந்த இடத்த தவிர மற்ற இதெல்லாம் பாருங்கள் லிங்க் ஆகிடுச்சு. சூரியன் வந்து உச்சமான சூரியன் வந்து இங்கே பார்க்குறாரு. புதன் வந்து பங்கமாயிட்டாரு. புதன் பங்கமாயிட்டானால இந்த ஜாதகர் வந்து ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஜாதகர் டீச்சிங் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறாங்க. ஏன்னா புதன் வந்து பங்கமாயிடுச்சு 11ஆம் வீட்டில். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இது ஒன்று சும்மா ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்கிறேன், நான் ரொம்பலாம் போல 2-3 விஷயம் மட்டும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு மேரேஜ் எப்போ நடக்கும் என்ன இதுன்னு சொல்லி தான் இது வந்தாங்க. நான் தசாபுக்தி இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி சொன்னேன். ஓகேங்களா? ஒரு மாதிரி சொன்னேன். சரி, அது இப்போ நம்மளுக்கு இது வேண்டாம். ஓகேங்களா? அதனால் வந்து குரு கேதுவை பார்க்குறாரு, குரு உச்சமான செவ்வாவை பார்க்குறாரு, குரு வந்து உச்சமான சுக்கிரனை பார்க்குறாரு. அது குரு அவர் வீட்டை அவர் பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு உச்சமான சுக்கிரன் வீட்டை உச்சமான சூரியன் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் ரொம்ப ரேராக தான் வரும். ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு 7-8 ஜாதகம் நம்மள்ட்ட இந்த மாதிரி இருக்குது. அதில் எனக்கு முன்னாடியே, ஏன்னா இந்த நோட்டு புது நோட்டு, அதனால் வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. ஆனால் புது நோட்டுனால அந்த நோட்டு காலி ஆகி போயிடுச்சு. புது நோட்டு இப்போ அடுத்த புது நோட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நேற்று ஜாதகம் போட்டதோட அந்த நோட்டு முடிஞ்சு போச்சு. அதனால் பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ முடிஞ்சிருக்கு. இந்த இது முடிஞ்சிருக்கு, இவ்வளோ முடிஞ்சிருக்கு, டோட்டலாக முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அப்போ இந்த நோட்டு போட்டு கொஞ்ச நாள்லேயே இது எழுதியிருக்கேன். அதனால் இது கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு.
ஆனால் இதுக்கு முன்னாடி 2 நோட்டு காலி ஆகிப்போச்சு. அந்த 2 நோட்டு வந்து அந்த பழைய ஜாதகங்கள் ஏதாவது நம்ம போடலாம், வித்தியாசமான ஜாதகம் ஏதாவது வந்து போடலான்னு தேடுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் தான் நம்மளுக்கு இது கிடச்சி. இதை விட மோசமான ஜாதகம்லாம் இருக்குது, அது தேடணும். ஓகேங்களா? அதனால் இந்த உச்சமானது இது பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஓவராக உச்சமாச்சுனாக்கா என்ன பண்ண முடியும்? மட்டுப்படுத்துறதுக்கு எந்த கிரகம் இருக்குது? உச்சமான கிரகம் தான் மட்டுப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாக இருக்காரு. இப்போ இயற்கை சுபர், இயற்கை சுபர். இப்போ சனி பாருங்க 1 2 3 இங்கே தான் பார்க்குறாரு. 4 5 6 7 இங்கே பார்க்குறாரு. 8 9 10 சுக்கரனை மட்டும்தான் பார்க்குறாரு. அப்போ சூரியன் பாருங்கள், செவ்வாய் எங்கே 1 2 3 4 செவ்வாய் பார்க்குறாரு. அது உச்சமான செவ்வாய். உச்சமான செவ்வாய் உச்ச சூரியனை பார்த்தா என்ன ஆகுங்க? ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன். சந்திரன் என்ன சந்திரன்? வளர்பிறை சந்திரன். அந்த வளர்பிறை சந்திரன் எங்கே பார்க்குறாரு? நேராக இங்கே தான் பார்க்குறாரு. ஓகேங்களா? குருவோட வீட்டை பார்க்குறாரு. அந்த குரு என்ன இருக்காரு? உச்சமாக இருக்காரு. ஆக மொத்தம் இப்போ நான் சொன்னது அந்த உச்சம் ஓவராக ஆனாக்கா, உச்சம் ஆச்சுனாக்கா அது மட்டுப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒன்று பாவகிரகங்கள், இல்லைன்னா லக்ன சுபர்களோட தொடர்பு, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு நம்மளுக்கு ஆகாதவர் யார்? செவ்வாய் உச்சமாக இருக்காரு. அப்போ எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அப்போ கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் உச்சமானால் என்ன ஆகும்? ஓகேங்களா? இது தசை வந்துச்சா? சுக்கிரன் ராகு தசையில் பிறந்திருக்கிறாங்க. ஓகே, செவ்வாயில் வந்து படாத பாடுபட்டுருக்காங்க. செவ்வாயில் வந்து படாத பாடுபட்டுருக்குறாங்க. ஏன்னா செவ்வாய் உச்சம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமாகக்கூடாது. அதாவது ராகு, செவ்வாய்க்கு அப்புறம் ராகு. ஓகேங்களா? அப்போ இந்த ராகுல பிறந்ததுக்காக செவ்வாய் தசை வரல. கரெக்டு. செவ்வாய் தசை இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் வந்துச்சு. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன், அடுத்தது செவ்வாய், அடுத்தது ராகு, அப்புறம் குரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. திருவாதிரை வந்து எந்த கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரம்? திருவாதிரைன்றது ராகுக்கு உண்டான நட்சத்திரம். ஓகேங்களா? திருவாதிரை ராகுக்கு உண்டான நட்சத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ராகு தசையில் பிறந்திருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் தசை இவங்களுக்கு வராது. ஒரு விதத்தில் நல்லது. செவ்வாய் தசை வந்துருச்சுனாக்கா இதே மாதிரி ஜாதகம் இன்னொரு ஜாதகம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை வராது, கொடுத்து வச்ச ஜாதகம். அதான் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும். ஓகேங்களா? மற்றபடி அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் நான் சொல்ல வர்றது என்ன கேட்டிங்கன்னா, உச்சம் ஆயிடுச்சு, ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் உச்சம் ஆயிடுச்சு, அது வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது இரு ஆதிபத்தியம் உள்ளது, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா உச்சமான கிரகங்கள் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுற இடத்துல இருந்துட்டா ஓகே, கெடுதல் பண்ணுற இடத்துல இருந்துட்டாக்கா பிரச்சனை. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்து தான் பலன் எடுக்கணும். அந்த மாதிரி நான் சொல்லிவிட்டு இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வகுப்பில் என்னென்னு பார்ப்போம்.